Hi everyone, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஹெல்தி கிச்சன் உணவும் உயிரும். இந்த உணவு நம்மளை எப்படி கரெக்டாக நம்மளே நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து மருந்தை சரியாக செஞ்சு நம்ம உடலுக்கு நம்ம செஞ்சுக்க போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம ஒரு வெத்தலை கஷாயம் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வீட்டில் வெத்தலை இருக்காது, ஆனால் வாங்கிட்டு நீங்கள் ஈஸியாக செஞ்சுக்கலாம். அப்படி இருக்கிறவங்க எப்போ வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கலாம். இது ஒரு சார் த்ரோட் இன்ஃபெக்ஷன், சளி, கபக்கட்டு, எனக்கு ரொம்ப நாளாக சளி இருக்குது, குழந்தை ரொம்ப நாளாக தும்பிக்கிட்டு இருக்குது, சளி இருக்குது, நெஞ்சு சளி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஈஸியாக வீட்டில் நம்ம எப்படி ஒரு வெத்தலையை வச்சு நம்ம ஒரு கஷாயம் பண்ணிக்கலாம். அதுக்கு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து செலவு பண்ணுறது, மாத்திரை வாங்கி போடுறதுன்னு இல்லாமல் ஈஸியாக பண்ணிக்கலாம். நான் அதுக்கு இன்றைக்கி முருங்கை தேன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த முருங்கை தேன் எல்லாரும் நார்மலாக கடையில் ஏதோ தேன் வாங்கி யூஸ் பண்ணுவீங்க. முருங்கை தேனுமே நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சது. அதனால் நீங்கள் இந்த தேன் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன், அடுத்தது இஞ்சி எடுத்திருக்கேன், அடுத்தது ஒத்தப்பூண்டு நிறைய பூண்டு வகைகள் உண்டு. அந்த பூண்டு வகைகளில் மருந்து குணம் நிறைந்தது இந்த ஒத்தப்பூண்டு எடுத்திருக்கேன், மிளகு எடுத்திருக்கிறேன், வெந்தயம் எடுத்திருக்கிறேன். இது எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா இந்த உரலில் போட்டு இடித்து இந்த தண்ணி இது 3 நேரம் எடுத்துக்கிறது. ஒரு நேரம் குடிக்கக்கூடாது, 3 நேரம். கஷாயம் எப்போவுமே ஒரு நேரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. 2-3 நேரம் குடிக்கும்போது தான் அது உங்களுக்கு அந்த தொண்டையில் நல்லாவே வேலை செஞ்சு அந்த சளி கபக்கட்டு மாறும். வாரம் 2 முறை எனக்கு சளி நிறைய இருக்குது, மோஷன் எனக்கு சரியாக போக மாட்டேங்குது, நான் சளியாலவே அவஸ்தைப்படுறேன், அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி வாரம் 2 முறை நீங்கள் குடிச்சிக்கிட்டு வரும்போது த்ரோட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தொண்டையிலேருந்து பிரச்சனைகள் மாறுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்பராக நடக்கும், செரிமானம் நல்லா இருக்கும், தூக்கம் சரியாக வரும். இந்த சளி எங்கெல்லாம் உடம்புல இருக்குதோ அந்த சளி உங்களுக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல அருமருந்தாக இருக்கும். டேஸ்ட்டுக்கு இந்த எலுமிச்சம்பழம் தேன் ரொம்பவே ஒரு காம்பினேஷன். நீங்கள் நாட்டு சக்கரை பயன்படுத்தலாம், வெள்ளை சக்கரை பயன்படுத்தாதீங்க. நாட்டு சக்கரைக்கு பதிலாக இந்த மாதிரி தேன் நீங்கள் நல்ல தேன் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. தேன் கிடைக்கல, நல்ல தேன் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் தேனை பற்றி உங்களோட அபிப்பிராயமும் தேன் வேணுங்கிறவங்களும் எனக்கு கமெண்ட்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். வெத்தலை ஆல்ரெடி நான் உள்ளே போட்டிருக்கேன், ஒரு பூண்டு எடுத்து போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் பாருங்கள் இஞ்சி போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் புதினா ஃப்ளேவருக்காக நான் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் மிளகு. அதாவது இந்த மிளகு ரொம்பவே நமக்கு நிறைய மருந்து குணம் உள்ளது. சாதாரணமாக வெத்தலையில் மிளகை வச்சு நீங்கள் மென்று முழுங்கிட்டு வந்தாலே சளி போயிடும். நான் கொஞ்சம் வெந்தயமும் எடுத்திருக்கேன். வெந்தயமுமே நமக்கு ரொம்ப நல்லது இந்த சளி கபக்கட்டு போகிறதுக்கு. 4 பட சளி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்ணும். நான் மஞ்சள் எடுத்திருக்கேன். மிளகும் மஞ்சளும் வெத்தலையோடு சேரும்போது இட் இஸ் அ வெரி குட் காம்பினேஷன் ஃபார் இந்த சளிக்கு. அதனால் நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கு மெடிசன்ஸ் இது பண்ணுறதுக்கு இதை நம்ம இடித்து நம்ம இந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ இதை இடித்து நான் உங்களுக்கு இந்த தண்ணியோட கஷாயமாக காய்ச்சி நான் ஒரு கிளாஸில் எப்படி சர்வ் பண்ணுறதுங்கிறத நான் காமிக்கிறேன். பாருங்கள், இது நல்லா நம்ம நுணுக்கியாச்சு. நுணுக்கிட்டு இந்த பாருங்கள் தண்ணியில் நான் போடுறேன். இது நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில் போடுறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க மண் சட்டி தான் யூஸ் பண்ணுவீங்களான்னு. வீட்டில் நான் இரும்பு பாத்திரமும் மண் சட்டியும் தான் நான் யூஸ் பண்ணுறது. நீங்களுமே முடிஞ்சாக்க இந்த நான்ஸ்டிக்கெல்லாம் விட்டுட்டு அலுமினிய பாத்திரத்தெல்லாம் விட்டுட்டு மண் சட்டி இரும்பு பாத்திரம் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற சத்துக்களுமே நேச்சுரலாக உங்களுக்கு உடம்புக்கு போய் சேரும். இது கொதிக்கட்டும். நம்ம கொதிச்சதுக்கப்புறம் தேன் எலுமிச்சம்பழமும் சேர்த்து நான் உங்களுக்கு திரும்பவும் ஒரு கப்பில் சர்வ் பண்ணுறதை காமிக்கிறேன். இவ்வளோ தேன் போதும். இதுக்கு முருங்கை தேன் தான் நான் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க, ரொம்ப வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் அவ்வளோதான் எடுத்துருக்கேன். எலுமிச்சம்பழம் நீங்கள் ஜஸ்ட் இங்கே பாருங்கள், அது கொஞ்சம் பிழிஞ்சால் போதும், ரொம்ப பிழிய வேண்டாம். ஒரு 4-5 சொட்டு அதில் விழுந்தால் போதும், அதுவே உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இது நீங்கள் 3 நேரம் குடிச்சிக்கலாம். மதியம் ஒரு நேரமும் குடிக்கலாம், ஈவினிங் ஒரு 6-7 மணி போலையும் குடிக்கலாம்.
இது வந்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வெது வெதுப்பாக தொண்டைக்கு நல்லா இதமாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு சம்மரு, வின்டரு எந்த காலகட்டத்தில் வேணாலும் குடிக்கலாம். ஒரு டீ மாதிரி கூட நீங்கள் டெய்லி எடுத்துக்கும் போது இதோடைய எல்லா நல்ல குணங்களும் உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும் பாடிக்கு. ஸ்டே ஹெல்தி அண்ட் ஹாப்பி. தேங்க்யூ.